ப்ராடக்ட்டை வந்துட்டு பல நாள் ரிவ்யூ பண்ணலாம், பல நாள் அவங்க யூஸ் பண்ணதா சொல்லி அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. அது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சட்ட ரீதியாக எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். 1930 அப்படிங்கிற ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை அது கால் போக மாட்டேங்குது. சில நேரங்களில் அமௌண்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் காலே போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், எனக்கு அதிகமாக வர கேஸ் லோன் ஆப்ஸ். அரசு ஊழியரின் புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்து, உன்னுடைய மனைவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து, நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும், அது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு கீழே வருதா, அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா. ஸோ ஒரு வேர்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் மேம், ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போது கம்மிங் பேக் டு த சைபர் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் டெக்னிக்கலாக சொல்யூஷன் கொடுப்பேன், ஃபேஸ் பண்ணுங்க. இல்லை மென்டலாக எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கீங்க, அதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கும் போது சட்ட ரீதியாக எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி? அதாவது எனி கைண்ட் ஆஃப் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ அதில் சட்டம் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் படும்போது பக்கத்தில் உள்ள லாயர் அணுகி அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க பயப்படக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்களில் வந்து சைபர் கிரிமினலாகட்டும் இல்லை கிரிமினலாகட்டும் யாராக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளை பயமுறுத்தி பார்க்கறது, பயந்தமாக முடிஞ்சுது. பயப்படாமல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாவே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். நைஸ் மேம். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப அதிகமாக மாறிட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க, பட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த லேபிளை ஆட் பண்ணிடுங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மெஜாரிட்டியாக அந்த பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்ட்டை வந்துட்டு பல நாள் ரிவ்யூ பண்ணதான், பல நாள் அவங்க யூஸ் பண்ணதா சொல்லி அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. அது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சட்ட ரீதியாக எப்படி அணுகிறது அப்படிங்கிற கன்சியூமர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து போயிட்டு டைரக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க என்ன மாதிரியான மீடியாவில் மிஸ்லீட் பண்ணாங்க, டைம் என்ன, டேட் என்ன மாதிரியான ப்ராடக்ட் பிராண்டா, அந்த பிராண்ட் நேமு எக்ஸெட்ரா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னா காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் www.gama.gov.in, அதாவது கிரீவியன்சஸ் எகெயின்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். அதில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி ஸ்டாப் பண்ணலை, அவங்க கண்டினியூஸாக மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அஃபென்சஸ்க்கு வரும். இல்லை திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 50 lakhs வரைக்கும் அதுக்கு ஃபைன் உண்டு. இல்லை ரொம்ப சில நேரங்கள் அந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் உண்டு. இதை தாண்டி கம்மி பேக் டு த சைபர் செக்யூரிட்டி, நிறைய கிரைம்ஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது ஒரு சைபர் ரீதியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் பேக் டு த லாஸ் அப்படிங்கும் போது நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. cybercrime.government.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதில் வந்து உங்களுக்கு பாப்அப் மெனு இருக்கும். அதில் நிறைய வந்து என்ன மாதிரியான இதுங்கிறதுக்கான ஒரு கீழே வந்து 1 by 1 கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான நீங்கள் அந்த என்ன மாதிரி ஏமாற்றப்பட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டி தெஃப்டா, இல்லை ஃபேக் ஐடியா, இல்லை சைபர் புல்லிங்கா, இல்லை வந்து ட்ரோலா, ஸோ எந்த மாதிரியான வகையில், எந்த வகையில், இல்லை ஒரு டிஜிட்டல் கிரைமா, ஏதாவது வந்து டிஜிட்டல் பணம் பரிவர்த்தனால ஏதாவது நடக்குது, அது மாதிரி உங்களுக்கு அந்த இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள்
பாதிக்கப்படலாம் ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரைமுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நீங்க வைரலா போயிட்டு இருக்கிறது ட்ராய் சைட்ல இருந்தே இன்னைக்கு யாருக்கு நீங்க கால் பண்ணாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. டெஃபினட்டா தெரியும் இட்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்பி நோ. ஸோ பட் இருந்தாலுமே சட்டம் என்ன சொல்லுது, லைக் ஒரு பர்சனை டிஜிட்டலா அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது? நிச்சயமா இல்ல. டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது வந்து இட்ஸ் a பிக் ஸ்கேம். டிஜிட்டலா ஒருத்தங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒரு பர்சன் ஒரு தப்பு செய்யற பட்சத்துல உங்களுக்கு முதலாவது சம்மன் வரும், நீங்க இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன், நீங்க வாங்க 41A நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒரு கிரிமினலா இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு குற்றம் உங்க மேல பதியப்பட்டிருக்குது அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ், ஒரு சம்மன் வரும் உங்களுக்கு வீட்டு தேடி. ஸோ நீங்க அதை போயிட்டு உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கும்போதே அங்கேயே அந்த இடத்துல முடிஞ்சிடும். டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். அந்த மாதிரி பண்ண கிரிமினல்ஸுக்கு என்ன செக்ஷன் கீழே தண்டனை கிடைக்கும், எத்தனை வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று டெல்லியில் சமீபத்தில் நடந்தது. நல்ல வெல் டு டூ, நல்ல வெல் எஜுகேட்டட் பர்சன். இப்போ அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது உண்மையே இல்லை. நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் 24/7 நாங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கோம், உங்கள் கேமரா ஆஃப் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாவே அவங்களுடைய இதை ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அது வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் as well as ஐபிசி இந்தியன் பீனல் கோடு. அதுதான் இப்போ வந்து பிஎன்எஸ் பாரதிய நாகரிக சங்கீதா கீழே வந்து அவங்களுக்கு அந்த என்னென்ன ப்ரொவிஷனும் உண்டு. நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ்ல நம்ம போடலாம். ஐடியில வந்து உங்களை வந்து ஏமாற்றுறது, இது பண்றது, ஹேக் பண்றது கம்ப்யூட்டர், இதெல்லாம் அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே போல பிஎன்எஸ்ல வந்து அதுக்கு உண்டான தண்டனை சட்டங்களும் அது கூட ஆட் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், எனக்கு அதிகமாக வர கேஸ் லோன் ஆப்ஸ். ஆக்சுவலாக லைக் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பர்டிகுலராக டார்கெட் பண்ணி சொல்கிறேன். ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற ஆப்ஸுக்கும் லோன் ஆப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பணம் அங்கே இருக்குது விளையாடுது அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ ஈஸியாக ப்ளே ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண விட்டுற மாட்டாங்க. நிறைய இருக்குது. ஸோ ஆல்வினோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் இருக்கணும், ஆர்பிஐயோட அப்ரூவல் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ க்ரோஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கணக்கு காமிச்சா மட்டும்தான் அதுக்கு அலோவே பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே ஸ்கேம் நடக்குது, பட் எல்லாமே கடந்து போகிறாங்க, சூசைட் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த சம்மந்தப்பட்ட சிஓஓ யாருமே வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. இது ஏன் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? ஏன்னா சூசைடல் அவ்வளோ நடந்துட்டு இருக்கு, சூசைடல். ஸோ மக்களுக்கும் சரி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனுக்கும் சரி, எப்படி சட்டம் என்ன பதில் சொல்லுது வழக்கம் போல்? இல்லை, ஆர்பிஐ வந்து அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்னு இருக்குது. லோன் கொடுக்கறதுக்குன்னு சில வரையறைகள் உண்டு, வரைமுறைகள் உண்டு. ஆர்பிஐயோடைய ரூல்ஸ் பிரகாரம் நம்ம இது மாதிரி தனியார் லோன் ஆப்ஸுங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு பிரைவேட்ல நம்ம பிரைவேட்டா ஒரு ஃபைனான்ஸ் எப்படி நம்ம கடன் வாங்குறோமோ, வட்டிக்கு கடன் வாங்குறோமோ, அது மாதிரி தான் இந்த விஷயங்களை வந்து நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போதே அதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் நீங்க இதை பண்றீங்க. நீங்க விருப்பப்பட்டு தான் பண்றீங்க. இது தனிநபர் அவங்களுடைய சொந்த முயற்சியின் கீழே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான இதை அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மீறி அவங்க நடக்கிறாங்க, ஒரு விஷயங்கள் நடக்குது, ஒரு த்ரெட் நடக்குது அப்படின்னா அது மிரட்டல், கொலை மிரட்டல், அந்த மாதிரியான சட்டங்களுக்கு கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செய்யலாம். நீங்க லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணணும், அது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு கீழே வருதா, அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா, அதுக்கு ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு செயல்படுதா அப்படிங்கறத முதல்ல கருத்துல வச்சுக்கணும். எந்த ஆப் மூலியமா நீங்க வந்து பைசா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க வந்து தெரியப்படுத்தணும். ஆன்லைன் மூலியமா நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1930. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் சைபர் ஃப்ராட்ஸ் லைக் லோன் ஆப்ஸ்லாம் வந்து இந்த ஃபைனான்ஷியல் சைபர் ஃப்ராட்ஸ்க்கு கீழே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 1930 நம்பர் மூலமா, ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்தியன் பீனல் கோட் 506க்கு கீழே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம், கிரிமினல் இன்டிமிடேஷன். இப்போ வந்து நமக்கு பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ்க்கு கீழே அது வந்து 351 செக்ஷன் பிஎன்எஸ்க்கு கீழே 351. வேலை ஜூலை 2024க்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஐபிசி 506க்கு கீழே பனிஷ்மெண்ட் இருக்கும், கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு ஜூலை 2024க்கு அப்புறம் வந்துச்சுன்னா
பிஎன்எஸ்க்கு கீழே வழக்கு பதிவு இப்போ செய்யப்படும். cybercrime.gov.inங்கிற மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் 1930 அப்படிங்கிற ஒரு நம்பர் 1930, அஃப்கோர்ஸ் அது என்னன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நல்லா செயல்பட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே சில சமயங்கள்ல இல்லை பல நேரங்கள்ல ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை அது கால் போக மாட்டேங்குது. சில நேரங்கள்ல அமௌண்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் காலே போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்போ சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம கன்சர்ன் இது அத்தாரிட்ட மினிஸ்ட்ரிட்ட கொடுத்து ட்ராய் மூலயமா சொல்லி நம்ம இதுக்கு உண்டான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தாங்க. இது கூடிய சீக்கிரம் அது நடக்குமா? அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? நிச்சயமா இப்போ நிறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கு. இப்போ சைபர் கிரைம் டெய்லியும் சைபர் கிரிமினல்ஸ் புதுசாக யோசிக்கிறாங்க, புதிய யுக்திகளை கையாளுறாங்க. அதனால நிறைய தீர்வுகள் உண்டு. பெரும்பாலான ஒரு மாவட்டத்திலையும் சைபர் செல்லுன்னே போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மக்களிடம், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்வேன். அந்த பிரச்சனைகளை சரியான முறையில கொண்டு போய் சரியான எவிடன்ஸோட கொண்டு போனா நிச்சயமா தீர்வு உண்டு இதுக்கு. பொதுமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், எந்த பிரச்சனை சைபர் கிரைமில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண பழகுங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய தைரியம் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு உதவியாக இருக்கும். பயம்தான் கிரிமினலுக்கு, சைபர் கிரிமினலாக இருக்கட்டும் இல்லை நார்மல் கிரிமினலாக இருக்கட்டும், உங்களை பயமுறுத்துகிற பட்சத்தில், நீங்கள் பயப்படுற பட்சத்தில் அவங்களுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் போய் யார்கிட்டயாச்சும் சொல்லுங்கள். உங்களுக்கு பயமாக, இப்போ நீங்கள் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக பயமாக இருந்துச்சுன்னா விர்ச்சுவலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ எஃப்ஐஆர்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் டீச்சர் மூலிமா சொல்லலாம். இல்லை கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமாவோ, இல்லை உங்களுக்கு வெல்விஷர்னு யாராவது இருப்பாங்க அவங்க மூலமா, இல்லை உங்க பேரண்ட்ஸை நீங்க நம்புங்க. பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயம், பெரிய வேண்டுகோள் என்னன்னா, உங்க குழந்தைங்களை நம்புங்க. அவங்க சொல்ற ஒரு பிரச்சனையை அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படிங்கறதுனால தான் அவங்க உங்ககிட்ட மறைக்கிறது. நீங்க குழந்தைங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற போது அவங்க உங்ககிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனையை நீங்க கேட்டு அவங்கள நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பட்சத்துல பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். ஏன்னா குழந்தைங்களோ இல்லை ஒரு அடல்ட்டோ வீட்டில் சொல்லும் போது குடும்ப சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. பயத்தினால தான் பெரும்பாலான அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குற்றங்கள் பயத்தினால தான் நடந்துட்டு வருது. வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.